வாசலுக்கு வந்துட்டு போங்க. இங்கே வந்தாலே எங்கள் குடும்பத்தில் ஒரே சமாதானம், ஒரே சந்தோஷமா இருக்கு என்று சாட்சிகளை கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்தார். நான் அப்படியே சொன்னேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பிரதர் பாருங்க, நான் ஒரு ஏழ்மையான எளிய குடும்பத்தை சேர்ந்தவர், ரொம்ப வசதி கிடையாது, அவர் ஒரு கூலி வேலை பார்க்குற மனுஷன், என்னை கூப்பிடுறாங்க ஐயா எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போ அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அப்படி உங்களை எடுத்து நிறுத்துவார். கர்த்தர் உங்களை அப்படி எடுத்து நிறுத்துவார். சிஸ்டர் பிரதர் வாங்க ஒரு ஜோம் பண்ண வாங்க. மகிமையா இருக்குமா இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் காரு பங்களா வேணும் அப்படிங்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பற்றி எல்லா ஆனந்தைகளை அழைத்தார். எலியாவிடத்தில் என்ன கேட்டார்? கண்டிப்பான வரம் எனக்கு வேண்டும் என்று. அப்படியே அவனுக்கு கொடுத்தறியினார், உன்னை எனக்கு பயன்படுத்தினார். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் அப்படி கேட்டு பாருங்க. கண்டிப்பான அபிஷேகத்தை கேளுங்கள், மரங்களை கேளுங்கள், மலரை கேளுங்கள், கனிகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார். நீங்கள் ஒரு கூட்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் போவீர்கள். ஒரு கூட்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் போவீர்கள். கர்த்தர் உங்களை மேலாக்குவார். கர்த்தர் உங்களை தலையாக்குவார். இருந்தவர்கள் கண்களை மூடி